பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. லூக்கா 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆண்டவருக்குள்ளாக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அறிந்திருந்தாள். எனவேதான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் கிடைத்ததாம். எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டதே, அது யாருக்கு சென்றது, யாருக்கு சுகம் கிடைத்தது என்று கேட்டபொழுது அவள் நடுங்கிக் கொண்டே முன்பாக வந்தாள். இன்றைக்கி நீங்களும் கூட வியாதிப்பட்டிருக்கலாம், நீங்களும் கூட பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், நீங்கள் கூட பிள்ளைகள் நிமித்தமாக அதிக மன உளைச்சலில் மத்தியில் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கலாம். இயேசுவண்டை வாருங்கள். அவரிடத்தில் வல்லமை ஏராளமாக கொட்டி கிடக்கின்றது. அந்த வல்லமை புறப்பட்டு வருகின்ற பொழுது உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய மன பாரங்கள் பயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சனப்பொழுதிலே உங்களை விட்டு நீங்கிவிடும். நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை எந்த மனிதனாலும் எந்த ஒரு சூழ்நிலையாலும் கொடுக்க முடியாததை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு நிமிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அடிமைப்பட்டு இப்படியே கடைசி வரைக்கும் தாழ்ந்து கிடக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் தொடர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை இப்பொழுது உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு. சத்தமா சொல்லுவோம். அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை
2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சே ஹால், அதுக்குள்ளே அப்படி நடந்து வந்தீங்கன்னா வலது பக்கம் அந்த ரவுண்டாக நடந்து வலது பக்கம் மேலே படி இருக்கும். அதில் ஏறினீங்கன்னா அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்காகவும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான விருந்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். வந்து தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. பல பகுதிகளிலே தமிழ்நாட்டில் இருந்து ஆவிக்குரிய முதியோர் இல்லம் எங்கே கிடைக்கும் என்கிற பெரிய வாஞ்சையோடு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நாசரேத் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம் முத்தாய்ப்பாக இருக்கிறது. தினந்தோறும் அங்கே நல்ல ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்ல ஊழியக்காரர் வராங்க, ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதை போலவே அங்கே இருப்பவர்களுக்கு எவ்வளவோ நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எல்லாரும் விருந்தளித்து வருகிறார்கள். முக்கியமாக இந்த நாளிலே நாகர்கோவிலை சார்ந்த ரத்னசாமி ஐயா அவருடைய பேத்தி அனிஷா அவர்கள் இப்பொழுது வந்து 10th எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு பிறந்த நாள் என்கிறபடியினாலே அவருடைய தாத்தா ஒரு நல்ல விருந்தை அங்கே இருப்பவர்களுக்கு இந்த நாளிலே அவர்கள் அளிக்கின்றார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அனிஷாவை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய தாத்தா ரத்னசாமி ஐயாவுக்கு தீர்க்காயுசை கொடுப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபியுங்கள். இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம் முதல். அப்பொழுது 12 வருடமாக பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஒரு 12 வருடமாய் வியாதியாக இருந்த ஒரு பெண், அவர்கள் அந்த வியாதியை சரிப்படுத்த எவ்வளோ முயற்சி எடுத்து எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் காசு மேலே காசு செலவழித்து கடைசியில் ஒன்றும் இல்லாதனால அவர்கள் தங்களுடைய இருக்கிற ஆஸ்திகளையெல்லாம் விற்று வீடு எல்லாத்தையும் விற்று என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தும் ஒன்றும் நடக்கவே இல்லை, அவர்களுக்கு சுகமாகவே இல்லை. அதனால் அவங்க ரொம்ப மனம் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சகஜம். நிறைய பேர் ஆஸ்பத்திரி போகிறாங்க, சுகமாக மாட்டேங்குது, இன்னும் அதிகரிக்குது. இன்னும் ஒரு சிலர் ஊழியங்களுக்கு வந்து பார்க்குறாங்க, கூட்டங்களுக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போய் பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் வாக்கிங் போய் பார்க்குறாங்க, ஜாகிங் போய் பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் சித்தா மருந்து எடுத்து பார்க்குறாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் இப்படியாக எங்கெல்லாமோ போய் ஒன்றுமே நடக்கலையே, என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேனே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு மனநிலைமையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மன உளைச்சல் என்பது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் போராடுகிற பொழுது அது நீண்ட காலமாய் நமக்கு கிடைக்காவிட்டால் அப்பொழுது மன உளைச்சல் உண்டாகிறது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். நெடுங்காலமாக பல வருடங்களாக போராடி போராடி பார்த்து ஒன்றும் நடக்கலை, மாற்றம் வரலை அப்படின்னா மனசு மிகவும் சோர்ந்து விடுகிறது. இந்த பெண்ணுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். யாரும் பக்கத்தில் இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கூட இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்கிற ஒரு ஆழமான வைராக்கியமும் விசுவாசமும் அவர்களுக்குள்ளே இருந்தது. அது அசைக்க முடியாததாக இருந்தது. இத்தனை தோல்விகளை அடைந்த பிறகும் அவர்களுக்குள்ளே இவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கும் என்றால் அவங்களெல்லாம் எப்படி பாராட்டுறதுன்னே சொல்லி தெரியல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அல்லவா? அப்படி இருக்கத்தக்கதாக இந்த பெண்ணிற்கோ இவ்வளவு வாழ்க்கையில் அடி விழுந்தால் கூட, இத்தனை வருஷம் ஆனால் கூட இயேசுவை தொட்டால் எனக்கு விடுதலை உண்டு. அதுவும் அவனுடைய ட்ரெஸ்ஸில் ஓரத்தில் அந்த எட்ஜில் கொஞ்சோல தொட்டால் கூட போதும், எனக்கு சுகம் கிடச்சிடும், அவர்களுக்கு இருக்கிற வல்லமை எனக்குள்ளே வந்துடும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆழமான விசுவாசம், ஆழமான ஒரு நம்பிக்கையும் இருந்தது என்று சொல்லி காண்கின்றோம். நீங்கள் என்ன ஃபீல்டாக இருந்தான்னு, என்ன படிப்பாக இருந்தான்னு, என்ன ஊழியமாக இருந்தான்னு, என்ன குடும்ப வாழ்க்கையாக இருந்தான்னு, அல்லது விடுதலை பெறணும் சுகம் பெறணுங்கிறபடி நீங்கள் எந்த வியாதியை சந்தித்து கொண்டிருந்தால் என்ன, விசுவாசம்தான்
மருந்தாக இருக்கிறது. விசுவாசம்தான் திறவுகோலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீது இருக்கிற விசுவாசம்தான் நம்மை வாழ வைக்கிறது என்பதை மறந்து போகவே கூடாது. அந்த விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. எடுத்த உடனே விசுவாசிக்கிறது ஈஸி. இந்த அம்மா மாதிரி இவ்வளோ வருஷம் ஆன பிறகும் அவங்க விசுவாசித்தாங்க பார்த்தீங்களா? எப்படி பாராட்டுறதுன்னு சொல்லி தெரியல. எப்படி அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசத்தை நமக்கும் வேணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆரம்ப காலத்தில் அந்த ஊழியத்தில் கத்திரினை வச்சு பின்னால் நிறைய வாலிபரில் வச்சுருந்தார். அப்போல்லாம் அந்த பேய் விரட்டுறதுக்கு போகும்போது நான் தலை மேலே கை வச்சுன்னா அதுக்கு மேலே எல்லோரும் கை வைப்பாங்க. அவங்க தலை மேலே கை வைக்க மாட்டாங்க, நம்மளை எதுவும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அதே மாதிரி எவ்வளவோ அனுபவங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவர் இந்த ஆவிகளை துரத்த எனக்கு அதிகாரம் தருவாருங்கிற சிறு பிள்ளையை போல் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்ததுனால துணிந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய அசுத்தாவி என்றால் அது எதிர்ப்பதற்கு தேவையான பலனை ஆண்டவர் தருகிறார். இயேசு மீது விசுவாசம் வச்சு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். ஒரு புதிய வல்லமை உங்களுக்குள்ளாக வரும், ஒரு புதிய தைரியம் வரும், ஒரு புதிய நம்பிக்கை வரும். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்த ஆரம்பம் என்பது இங்கு தான் இருக்குது, விசுவாசத்தில் தான் இருக்கிறது. இயேசுவின் மீது விசுவாசம், இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம், ஏசப்பாவுடைய சிலுவை சிந்தப்பட்ட இரத்தத்தின் மீது விசுவாசம். அப்படிலாம் நமக்கு தேவை. இந்த அம்மாவுக்கு ஓரத்தை தொட்டால் போதுங்கிற விசுவாசம், அதை அவங்க செய்கிறாங்க. ஏசப்பா ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த கூட்ட நெரிசல் மத்தியில் உள்ளே போய் எப்படியோ கடைசியில் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவங்க தொட்டுறாங்க. உடனடியாக இயேசு எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டது, அவருடைய பிரச்சனை தீர்ந்து போகுது. ஒன்று அவர் என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். அப்படி விசுவாசி இயேசுவை தொட்ட உடனே அது ஏசப்பாட்டையும் பெர்மிஷன் கேட்கல, சீசர்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கல, உடனே ஒரு அற்புதம் நடக்குது, அவங்களுக்கு சுகம் கிடச்சிடும். எந்த டாக்டராலும் செய்ய முடியாததை, எந்த மெடிசனும் செய்ய முடியாது. ஏசப்பா மேலே ஒரு சிங்கிள் டச், உடனே அவங்களுக்கு சுகம் கிடச்சிருச்சு. நீங்கள் ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சு ஒரு குளத்தில் குதிச்சிங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸில் குதிக்கிறீங்க, ஒரு ஊழியத்தில் குதிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு படிப்பில் குதிக்கிறீங்க, அவரை நம்பி தான் நான் இருக்கேன், இயேசுவை நம்பி தான் இருக்கிறேன்னு காலை வைக்கும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்பதை இந்த சம்பவம் அழகாக சொல்லுது. இந்த அற்புதம் நடக்கிற நேரம் அவ்வளோ பரவசமாக இருக்கும். இப்படி நடந்து முடிந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவ்வளோ அற்புதமாக, அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தோற்று போனவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும், அது கண்ணீரை வரவழைக்கும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன் செல்லுகிற பொழுது நமக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அதிசயங்களை செய்கிறார். நம்மை அவர் எப்படியாக உயர்த்துகிறார். நமக்கு அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் அறிவிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்கின்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் கனவுல கூட நினைக்கல இயேசு கிறிஸ்து என்னையும் கூட பயன்படுத்துவார், என்னையும் ஒரு தலைவனாய் மாற்றுவார், எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியங்களை தருவார், தொலைக்காட்சிகளை பயன்படுத்துவார், இவ்வளோ கட்டடங்களை தருவார், இவ்வளோ பேரை போஷிக்க பலன் தருவார் என்று நான் கனவு கூட கண்டது கிடையாது. இதெல்லாம் எனக்கு கனவு போல இருக்கிறது. ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே கிடையாது. வெறுமனே முழங்காலை ஊன்றி இயேசுவே இயேசுவே என்று கதற ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இதுபோல் அற்புதமான காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். இந்த ஐடியாக்கள்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார். இந்த ஊழியத்தை பண்ணணும், அந்த ஊழியத்தை பண்ணு, பேய்களை விரட்டு, வியாதிகளுக்கு திறப்புற நெல், நான் உனக்கு பலன் தருவேன், அற்புதத்தை செய்வேன், அதிசயத்தை செய்வேன். ஆண்டவர் தான் அவரை நம்பி கால வைத்த பொழுது அவர் புதிய புதிய பாதைகளை திறந்து கொடுத்து இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அன்பு ஐயா, இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் சிக்கியிருக்கீங்களா? எப்படி வெளியே வரணும்னு சொல்லி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி முன்னேறணும்னு தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வையுங்கள். அந்த விசுவாசத்தில் தொட்ட உடனடியாக அவர்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. சரகன் உள்ளே போனவுடனே அவங்களுடைய வியாதி நீங்கிறது. அதாவது அந்த வியாதியை கொண்டு வந்து கூட்டிருந்த பிசாசு உடனே நீங்கிறது. உடனே அவங்க அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்களாம். இதுதான் நம்மை அதிகமாக தொடுகிறது. ஏசப்பாட்ட வல்லமை கொட்டி கிடக்கிறது. ஏசப்பாட்ட எக்கச்சக்கமான வல்லமை இருக்கிறது. அதிகமான வல்லமை, அதிகமான சுகம், அதிகமான பொக்கிஷங்கள், உலகப்புறமான ஆசீர்வாதங்கள், பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே கொட்டி கிடக்கின்றது. நேற்று இடத்துல ஒரு செல்ஃபோன் ஷாப்புக்கு நான் போனேன்.
எல்லா கவரும் அங்கே விதவிதமாக அங்கே கொட்டி கிடக்கிறது. எது கேட்டாலும் எடுத்து கொடுக்குறாங்க, பேராக எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாடலாக, ஐஃபோனா, இல்லைனா விவோவா, இல்லைனா சாம்சங்கா எழுதி வச்சுருக்க வரிசை நம்ம மாடல் போட்டு வச்சு டக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ மாடல் இருக்குது, கொட்டி கிடக்கிறது. என்ன ஃபோனு கவர் கேட்டாலும் வாங்கிக்கலாம், டெம்பர் கிளாஸ் கேட்டாலும் வாங்கிக்கலாம். ஒரு சாதாரண மனிதன் ஆரம்பித்திருக்கிற ஒரு செல்ஃபோன் ஷாப்பில் இவ்வளவு அத்தனை 1000 செல்ஃபோனுக்கு தேவையான அட்டைகள் இருக்கும் என்றால், கவர் இருக்குன்னா, அந்த ஸ்க்ரீன் கார்டு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துட்ட எக்கச்சக்கமான விடுதலை. கேன்சருக்கு விடுதலை, இது கிட்னி ஃபெயிலியருக்கு விடுதலை, இது இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு விடுதலை, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு விடுதலை, இல்லை இது கண்ணில் உள்ள பிரச்சனைக்கு இது விடுதலைன்னு சொல்லி அவர் கொட்டி வச்சுருக்கார். கேட்ட உடனே, கிட்ட போன உடனே அது பறந்து தானாக வருது. நம்ம செலக்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, தானாக நமக்கு ஃபிட் ஆகிடுது. இயேசு கிறிஸ்துவண்டை வந்தால் சொந்த வீடு வருது, எல்லாமே வருகிறது. அவர் எண்டை வந்து விட்டால் நமக்கு அதிகமான ஆசீர்வாதம். அவரை விசுவாசித்து விட்டால் அவர் வெட்கப்பட்டு போவதில்லை, யாராக இருந்தாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு தேவையான இதுபோல நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரவசப்படுத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளில் இந்த பெண் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம். அப்படி பயங்கரமாக ஒரு நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடந்துருது, நமக்கு சுகம் கிடச்சிருது. யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவருக்குள்ளே எத்தனையோ கோடியான ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடந்தாலும் அவருக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போன பொழுது, அது நிமித்தமே ஒருத்தருக்கு சுகம் கிடைத்த பொழுது, யார் என்னை தொட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கொயர் பண்ணுறார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும். தன் வாழ்விலே ஊழியத்தின் பாதையில் ஒரு பெண் இப்படி தொற்று சுகம் பெற்றிருக்காருன்னா அது யார், எனக்கு தெரியணும், கண்டிப்பாக தெரியணும்னு சொல்லி அவர் திரும்பி பார்த்து அந்த ப்ரொசஷன் அப்படி நின்றது. அது வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. பின்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. இப்போ அது அப்படி நின்று போகும். எல்லோரும் அது எப்படிப்பா இத்தனை 1000 பேர் வராங்க, உங்க இருக்கிறாங்க, யார் அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை ஒருவர் தொட்டார் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி திரும்பி பார்த்தாராம். இது என்னை இன்னும் கூட ஆச்சரியப்பட வைக்கிறது. தொட்ட உடனே அங்கே விடுதலை கிடைத்தது. இப்பொழுது ஆண்டுடைய பிள்ளைக்கு பாருங்கள், சுகம் கிடைச்சோன்னு அவர் கேட்குறாரு, ஹூ இஸ் தேட் யூ டச்ட் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருக்கும் புரியலை, ஏன்னா யாருமே அவரை அப்படி ஒரு நோக்கத்தோடு தொடலை. தொட்டது அந்த ஒரு லேடி சுகம் பெற்றது, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் தெரியும். என்னை தொட்டது யாருன்னு அவர் கேட்குறாங்கன்னு, அது ஆண்டவருக்கும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து போன பொழுது இந்த ஒரு விசைதான், இந்த ஒரு பெண்ணிடத்தில் தான் அவங்க சுகம் பெற்றவன தான் யார் அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது அந்த இடத்துல தேவநாமம் மகிமைப்படுவதற்கும் நம்மை போன்ற விசுவாசிகள் எல்லாம் அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் நாமும் கூட விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டார். ஏசப்பா ஒரு கேள்வியை கேட்டாங்கனால அதுக்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பதை இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்வோம். 1000 நன்மைகள், 1000 மேன்மைகள் இருக்கும். ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காருன்னா, எப்படி எனக்கு வேலை கிடைக்க போகுது, எப்படி நீ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எப்படி எனக்கு வீடு கிடைக்க போகுது, எப்படி எனக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நிச்சயமாக அது ஒரு தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே உங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும், அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும், உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உடனே அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருது, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருப்பா, இவர்கிட்ட ஒளிஞ்சிக்க முடியாது, இவர்கிட்ட ஒன்றும் மறைக்க முடியாதுன்னு அந்த பெண் தெரிஞ்சோடனே நடுங்கிக்கிட்டு அவங்க நான் தான் இப்படி எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, நான் இப்படி விசுவாசியமை தொட்ட எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நடுங்கிக்கிட்டே அவங்க அங்கே தன்னை ஆஜர் பண்ணுவதை பார்க்கிறோம், நான் தான் சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். எல்லோரும் அங்கே ஆச்சரியப்பட்டு போகும் பொழுது அந்த பெண் அங்கே அதை சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார். Everybody was watching and that lady came forward and said it, I am that one, நான் தான், I am the one. தேவன் ஒரு ரகசியத்தை அவரால் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது, அவர் உடனே அதை கண்டுபிடிப்பார். மனுஷங்களாகி நாம் நிறைய நேரங்களில் நிறைய ரகசியங்களை அறிய நினைக்கிற முடியாமலே போயிடுது, நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம், கண்டுபிடிக்க முடியாமலே போகுது, நிறைய காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம், சாதிக்க முடியாமல் போகுது, வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும்னு சில நேரங்கள் நினைக்கிறோம், சம்பாதிக்க முடியாமல் போகுது, சாதனைகளை செய்யணும்னு நினைக்கிறோம், மண்ணை கவிடுறோம். தோற்று போனவங்களும் நினச்சிருப்பாங்க நம்ம தோற்று போவோம்னு சொல்லிட்டு, ஆனால் மண்ணை கவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஏன்னா மனிதர்களாகி நமக்கு அவ்வளவுதான் பலன்.
மனுஷன் எப்பொழுதுமே வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தானே நான் தான் கடவுள்னு சொல்லிடுவான். ஒரு பொழுதும் அவன் தொடர்ந்து வெற்றி பெறவே முடியாது. பிரியத்துக்குரியவர்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அப்படி முடியாதுலாம் இப்படி எதுவுமே கிடையாது. யார் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். என்ன பிரச்சனையோடு வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு வெற்றியும் தோல்வி மாறி வருது. ஷேர் மார்க்கெட் ஏறுறது இறங்குது. மனிதர்களுக்கு நல்லா சுகமாக இருக்காங்க, திடீர்னு வியாதி வந்துடுறாங்க, காய்ச்சல் வந்துடுது, சளி பிடிச்சிருது, தள்ளாடிடுறாங்க. ஏன்னா மனுஷங்கனால ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவர் எப்பொழுதும் வெற்றி பெறுபவராகவே இருந்தார். ஜெய கிறிஸ்துவாகவே அவர் இருந்தார். என்ன கேள்வினாலும் அவர் கண்டுபிடிப்பவராக இருந்தார். என்ன வியாதிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறவராக இருந்தார். எப்படிப்பட்ட பிசாசினாலும் அவர் துரத்தினார் என்று பார்க்கிறோம். மரித்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கணும். நமக்கு தான் மேடு பள்ளமே தவிர்த்து அவருக்கு மேடு பள்ளம் கிடையாது. நாம் தான் சில நேரங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், சில நேரங்கள் வீக்காக போகிறோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. எப்போவுமே ஒரே போல இருந்து மாபெரும் சாதனைகளை செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதுதான் இந்த நாளில் நம்முடைய இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா எப்பவும் வெற்றி தான். அவர் எப்பவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். நம்மளை மாதிரி அவர் கிடையவே கிடையாது என்பதை இதனால் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளை திடன்கொள்வனும் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். எவ்வளோ அருமையாண்டு சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ ஏன் கவலைப்படுறாம்மா, நீ சந்தோஷமாக போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறார். நான் உன்னை ரட்சித்தேன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு தான் மகிமை யாரும் கொடுக்க மாட்டார். இருப்பினும் கூட நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஒரு சின்ன காரியத்தை செஞ்சு எது நடந்தால் கூட நான் தான் சொன்னேன் நான் தான் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மேன்மை பாராட்டுறாங்க. அந்த கிரெடிட்டை தனக்கு எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. என்னால் தான் அவன் இவ்வளோ பெரிய ஆளானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு அப்படி அல்ல. அவர் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறார். போமா, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, போ, உற்சாகப்படுத்துகிறார். அந்த தனக்கு தான் என்னால் தான் உனக்கு விடுதலை கிடைச்சதுன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களை, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை இன்னும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இன்னமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற பலத்தில் அவருக்காக நாம் ஓடுவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எவ்வளோ கேட்குறாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த வெயிலை தாங்க முடியலப்பா, மழையை தாருங்க. பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் கோடை மழையாக நல்ல மழை பெய்கிறது. இன்றைக்கி ஆசிரியத்தில் நல்ல மழை பெய்யுது. அப்பொழுது நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே ஒரு சின்ன ஜெபம், மழை தாங்க, வெயிலை தாங்க முடியல, உடனே ஆண்டவர் அவர் மழையை தருகிறார். நம்ம என்ன கேட்டாலும் அவர் செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படிலாம் நீங்கள் செய்யுங்கப்பா. இந்த போன வரை சென்னையிலேருந்து வரும்போது டிராஃபிக்கே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஜெபம் செய்த உடனே அப்படி டிராஃபிக்கே இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து வரும்போது போகும்பொழுது ரொம்ப சீக்கிரமாக சேர கர்த்தர் உதவி செய்தார். நம்ம தகப்பன் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் அவர் செய்கிறார். அவருக்கு வேலையே நம்ம என்ன கேட்குறோங்கிறத அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய ஒரே விருப்பம், ஒரே ஆசை, நாம் கேட்குறது நமக்கு கொடுப்பது. கொடுத்த உடனே என் மகன் எப்படி நன்றி செலுத்துறான் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. விசுவாசித்து எதனாலும் பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்கள், கொடுக்கப்படும். விசுவாசித்து நீங்கள் கேட்டால் எதையுமே பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் பைபிளிலும் இருக்கின்றன, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் இருக்கின்றன. ஆண்டவரை நீங்கள் தாருங்க. ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சபையில் இருப்பவர்களை ஆசீர்வதிங்க, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று நாம் கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீர் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே தோத்திரம் இடத்துல எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்கின்றன, எல்லா ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கின்றன. அது எப்படி அடைய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற அந்த சூட்சுமத்தை கர்த்தாவே இந்த பெண் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவர் அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசத்தை இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தார். அசைக்கப்படாத ஒரு விசுவாசத்தை தாரும் ஐயா. இறைவா தோத்திரம் ஐயா. என் கர்த்தர் எப்பொழுது வருவார் காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, அவர்களுக்கு விசுவாசத்தை தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று வார்த்தை சொல்கிறது ஐயா.
வியாதி நீங்கிறோம், என் கவலை நீங்கிறோம், என் காத்திரத்தில் முடியும், நான் கேட்குறது ஆண்டவர் தருவார் என்று அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க கர்த்தாவே நீ உதவி செய்யும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஐயா. ஆண்டவரே எப்படியாவது விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. பெரியவர்களுக்கு வியாதியை தாங்க முடியாத வேதனையுள்ள வியாதிகளை சுமக்கிற எத்தனை பேர்கள் உண்டு. ஆண்டவர் விலையீனப்பட்டிருப்பவர்கள் உண்டு. ஆண்டவர் நடக்க முடியாது, உட்கார முடியாது, யாரையாவது சார்ந்திருக்கணும். அதெல்லாம் எவ்வளோ கொடுமைப்பா. ஆண்டவர் வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாது. என் தகப்பனே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு அற்புத சுகத்தை தாரும். அதே போல் பணம் இல்லாமல் ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டு வாழ்கிறது எவ்வளோ ஒரு அவலமான ஒரு நிலைமை. அப்படி யாருமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் பணத்தை கொடு. ஒவ்வொருவருக்கும் தகப்பனை கொடுக்குற கைகளாய் விட்டு கைகளை மாற்றும், வாங்கின கைகளாய் மாற்றி கொடுக்குற கைகளாய் மாற்றும். நீயும் அநேகருக்கு கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே 12th எக்ஸாமு அண்ட் 10th எக்ஸாம் எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க்கு கிடைக்க உடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கு கர்த்தாவே கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரமப்பா. நீண்ட காலமாய் நல்ல காரியங்கள் நடக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து நீர் சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, தோத்திரமப்பா. அப்படி வல்லமை அப்படியே புறப்பட்டு செல்லட்டும். யாருக்கு அற்புதம் தேவையோ, யாருக்கு அதிசயம் தேவையோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இந்த நாளில் அடைக்கலான் கூறிய முதியோர்களிடத்தில் தங்கியிருப்பவர்களுக்காக ஆண்டவரே விருந்து கொடுக்குறேன். அது மகள் அனிஷா அவருடைய பேர்த்டே ஆசீர்வதிங்க. அவருடைய தாத்தா தகப்பனை சோத்திரம் ஐயா. துரைசாமி ஐயாவை ஆசீர்வதிங்க. தகப்பனமே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. எவ்வளோ பேர் விருந்து கொடுக்குறாங்க அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லத்துக்கு. அவரையெல்லாம் ஆசீர்வதி. அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லத்தில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வரும். ஏராளமான இடங்கள் உண்டே அப்பா. அழைத்து கொண்டு வரோம். நமக்கு சோதரம். ஆண்டவர் நாமத்தில் சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்களை அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.